இப்போ இந்த பாட்டுல இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. காற்றின் மொழி படத்துல ஜோதிகா எப்படி தான் ஒரு சுதந்திரமான பெண்ணா இருக்க விரும்புவாங்களோ, அவங்களுக்கு வீட்ல எப்படி எதிர்ப்பு இருக்குமோ, இங்கேயும் அப்படிதான் ஒரு பெண் சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறாங்க. ஆனா ஃபார் அ சேஞ்ச் இங்க கோர்ட் அவங்களுக்கு எப்படி தடாலடியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் நாம கவனிக்கணும். சிங்கப்பூர்ல வாழ்ந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவரோட மனைவி அவரை பிரிஞ்சு ஹைதராபாத்ல 2 குழந்தையோட வாழ்ந்து வராங்க. அவங்களோட விவாகரத்து வழக்கு நிலுவையில இருக்கு. இதுக்கிடையில இளைய மகனோட பர்த்டே 23ஆம் தேதி வந்திருக்கு. அதை கொண்டாட அவரோட கணவர் இந்தியா வந்திருக்காரு. பிறந்த நாள் கொண்டாட குழந்தைகளை தங்கிட்ட ஒப்படைக்க உத்தரவிட கோரி அவரு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனுவை நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பெண் காணொலி காட்சி மூலமா கோர்ட்ல ஆஜராகி இருக்காங்க. அப்போ அந்த பெண் கிட்ட கணவர் மனைவி 2 பேரும் தங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கணும்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பெண் தன்னோட கணவர் பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பலனோ, தனக்கு ஜீவனாம்சம் கூட கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீதிபதிகள், நீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போய் சிங்கப்பூர்ல கணவர் கூட வாழ்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு அந்த பெண் கணவரோட செயல்பாடுகளை பார்த்தா அவர் கூட சிங்கப்பூர்ல வாழறது கஷ்டம், வாழ்வாதாரத்துக்கு வேலை தேவைன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு நீதிபதிகள், வேலை கிடைக்குதோ இல்லையோ, நீங்க அங்க போனா உங்களை அவர் பராமரிக்கணும், பார்த்துக்கணும், தேவைப்பட்டா உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் பணம் டெபாசிட் செய்ய சொல்லி கணவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் என்னடான்னா, நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பல, இண்டிபெண்டா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் கிளைமேக்ஸே. அதுக்கு நீதிபதிகள் அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எங்களை பழைய ஆள்னு நினைச்சாலும் பரவாயில்ல, திருமண உறவுல நீடிக்கிறப்போ கணவரோ மனைவியோ நாங்க அடுத்தவரை சார்ந்திருக்க விரும்பலன்னு சொல்றது சாத்தியமே இல்லை. யாராவது சுதந்திரமா இருக்க விரும்பினா அவங்க திருமணமே செஞ்சுக்க கூடாது. திருமணம் அப்படிங்கிறது 2 ஆன்மாக்கள் ஒன்று சேருது. பிறகு எப்படி நீங்க சுதந்திரமா இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா எங்களுக்கு ஹாப்பி. குழந்தைங்களுக்கு வேற சின்ன வயசு, அவங்க உடஞ்ச குடும்பத்தை பார்க்கணுமா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. கோர்ட் சொன்ன இந்த கருத்து பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.